என் செல்லமே, இன்று நல்ல பழக்கங்கள் பற்றி உன்னுடன் பேச வேண்டும். ஆம் அம்மா. நல்ல பழக்கங்கள் என்றால் என்ன? நல்ல பழக்க வழக்கங்கள் என்றால் அன்பாகப் பேசுவது, பணிவாக நடந்து கொள்வது, மற்றவர்களை மதிப்பது. ஓ! என்ன வார்த்தைகளைப் பயன்படுத்த வேண்டும்? ஆம், எப்போதும் தயவு செய்து மற்றும் நன்றி சொல்ல வேண்டும். அம்மா, நான் தவறு செய்தால் மன்னிக்கவும் என்று சொல்லலாமா? ஆம் செல்லமே, தவறை ஒப்புக்கொள்வதும் ஒழுக்கத்தின் ஒரு பகுதி. அம்மா, ஒழுக்கம் ஏன் இவ்வளவு முக்கியம்? நாம் அனைவரும் ஒழுக்கமாக இருந்தால் சமூகம் மதிக்கும். அம்மா, சீக்கிரம் எழுவது கூட ஒழுக்கமா? ஆம், சீக்கிரம் எழுந்தால் மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். அம்மா, பெரியவர்களை தினமும் வணங்க வேண்டுமா? ஆம், பெரியவர்களை மரியாதையுடன் வணங்குவது உன் நல்ல பழக்கத்தை காட்டும். அம்மா, சில நேரம் நான் மறந்து விடுகிறேன். அது தவறா? பரவாயில்லை, ஆனால் அனைவரையும் மதிக்க முயற்சி செய்யுங்கள். அம்மா, நான் என் நண்பர்களுக்கு பள்ளியில் உதவி செய்ய வேண்டுமா? ஆம், மற்றவர்களுக்கு உதவுவது ஒழுக்கம் மற்றும் கருணையின் ஒரு பகுதியாகும். அம்மா, நான் என் நண்பர்களிடம் சத்தமாக பேசலாமா? சந்தோஷமாக பேசலாம், ஆனால் கத்துவது நல்லதல்ல. மென்மையாக இருங்கள். அம்மா, எனக்கு புரிகிறது. நல்ல பழக்க வழக்கங்கள் என்னை சிறந்த மனிதனாக்கும். அன்பே, ஒழுக்கம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் வழிகாட்டும். அம்மா, நான் தவறு செய்தால் நீங்கள் என்னை திருத்துவீர்களா? கண்டிப்பாக செல்லமே, அது உன் அம்மாவின் கடமை. அம்மா, படிப்பிலும் ஒழுக்கம் உதவுமா? ஆம், ஒழுங்காகவும் கவனமாகவும் படித்தால் நீ வெற்றி பெறுவாய். அம்மா, நான் டிவி பார்க்கலாமா? இல்லை அன்பே, அதிகமாக டிவி பார்ப்பது நல்லதல்ல. அம்மா, வீட்டுப் பாடம் முடித்த பிறகுதான் பார்ப்பேன். நல்ல பிள்ளை, அதுதான் சுய ஒழுக்கம். அம்மா, நல்ல பழக்கங்கள் கற்றுக் கொடுத்ததற்கு நன்றி. எப்போதும் நினைவில் வை, நல்ல பழக்கம் எங்கும் உனக்கு மரியாதை தரும். அம்மா, ஒழுக்கம் உள்ள சிறந்த மனிதர்களை பற்றிச் சொல்ல முடியுமா? ஆம் செல்லமே, பல தலைவர்கள் ஒழுக்கத்துடன் வாழ்ந்து சிறந்தவர்களாக ஆனார்கள். அம்மா, நானும் அவர்களைப் போல ஒழுக்கமுள்ளவளாக வேண்டும். அதைக் கேட்டு எனக்கு மகிழ்ச்சி. அம்மா, இன்றிலிருந்து நான் தினமும் நல்ல பழக்கங்களை பழகுவேன். அது உன்னை பெருமையாக இருக்கச் செய்கிறது. நன்றி அம்மா.